செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு Photovoltaic மாடியூல்ஸோட விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த செஷன் முடிவில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ட் அதுக்கப்புறமும் Photovoltaic மாடியூல்ஸ்க்கு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக தெரியும். Information of different manufacturers அல்லது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு சில குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை மொத்த சோலார் இண்டஸ்ட்ரிகள்லையும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ இதைத்தான் பாஸ்ட் 15 இயர்ஸா அவங்க அக்செப்ட் பண்றாங்க. IEC 61215 இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிறிஸ்டலைன் போட்டோவால்டிக் மாடலுக்காக போட்டோவால்டிக் மாடல்ஸோட ஏஜிங் ஃபேக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற பாராமீட்டர்ஸை கவர் பண்ணும். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தா நேச்சர் ஃபோர்சஸ், ஆனா சன்லைட் இன்க்ளூடிங் அல்ட்ரா வயலட் UV, climate, changing of climate, coldness, warm, humidity, mechanical load, hail, wind suction, wind pressure, snow. IEC 61646 இது தின் ஃபிலிம் போட்டோவால்டிக் மாடலுக்கு IEC 61646 என்ற இந்த சர்டிபிகேட்டை தான் கொடுப்பாங்க. கிறிஸ்டலைன் மாடலுக்காக இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் IEC 61215ஓட நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இதுல தான் ஐடென்டிக்கலா இருக்கு. இர்ரேடியன்ஸ் எக்ஸ்போஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால அமார்பஸ் சிலிக்கானோட டிகிரேடியேஷன் பிஹேவியரை கன்சிடர் பண்றதுக்கு அடிஷனலா டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிருச்சுன்னா அந்த ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். பாசிபிள் ஆகிற ஃபெயிலியர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபெயிலியர் கிளாசிஃபிகேஷன். நமக்கு ஒரு கிளாரிட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் எப்படி கன்சிடர் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். எந்த ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட்லயும் வர மாதிரி சோலார் மாடல்ல வர இஷ்யூவை 3 கேட்டகரிஸ்ல கிளாசிஃபை பண்ணலாம். முதலாவது இன்ஃபேன்ட் ஃபெயிலியர், அதாவது டெலிவரி ஆன 2 வருஷத்துக்கு அப்புறம். இந்த ஃபெயிலியர் எப்படி ஆகும்னா போட்டோவால்டிக் மாடல் ஒர்க் பண்ற ஸ்டார்டிங் பீரியட்ல இது ஆயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும்போது எங்க அதிகமா ஃபெயிலியர் நடக்கும்னா ஜங்ஷன் பாக்ஸ் ஃபெயிலியர், glass breakage, defect to cell interconnect, loose frame and delamination இதெல்லாம் நடக்கும். நம்பர் 2 midlife failure. இது எப்போ ஆகும்னா ஒர்க் ஆகி ஒரு 11 to 12 இயர்ஸ்ல இது ஃபெயில் ஆயிடும். ஆவரேஜா பார்க்கும்போது கரெக்டா 11ல இருந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் 2% ஆஃப் த போட்டோவால்டிக் மாடல்ஸ் ஃபெயில் ஆயிடுது. இது எதனால ஆகும்னா ஜங்ஷன் பாக்ஸ் அண்ட் கேபிள் ஃபெயிலியர்ஸ்னால ஆகும். அப்புறம் செல்ஸ்ல பர்ன் மார்க்ஸ் இருந்தா அண்ட் என்கேப்சுலேட் ஃபெயிலியர்ஸ்னால கூட இது ஆகலாம். நம்பர் 3 வேரூட் ஃபெயிலியர். இது ஒர்க் பண்ணி 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் போட்டோவால்டிக் மாடல்ஸோட ஒர்க்கிங் லைஃப் டைம் முடியும் போதுதான் இது நடக்கும். டீலாமினேஷன், செல் கிராக்ஸ்னால ஆகுற செல் பார்ட் ஐசோலேஷன் அண்ட் லேமினேட்டோட டிஸ்கலரிங் இந்த ஃபேக்டர்னால தான் இங்க ஃபெயிலியர் ஆகுது. மவுண்டட் போட்டோவால்டிக் மாடல்ஸோட எவாலுவேஷனுக்காக விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். சோலார் பேனல்ஸோட பிளேன்ல இருக்கிற இன்சிடென்ட் இர்ரேடியன்ஸை தான் ஜெனரலி டிபெண்ட் பண்ணி போட்டோவால்டிக் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் பொதுவா இருக்கும். அதோட சோலார் செல்ஸோட டெம்பரேச்சர் அண்ட் இன்சிடென்ட் லைட்டோட ஸ்பெக்ட்ரமையும் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். இது போக இன்வெர்டர் தான் சிஸ்டம்ல இருக்கிற ஆபரேஷன் வோல்டேஜையும் செட் பண்ணும். இதையும் டிபெண்ட் பண்ணி தான் அது பொதுவா இருக்கும். கீழே இருக்கிற டேபிள்ல மவுண்டட் போட்டோவால்டிக் மாடல்ஸை எவாலுவேட் பண்றதுக்கான விஷுவல் இன்ஸ்பெக்ஷனை பார்க்கலாம். ஃபெயிலியர் ஆர் டீக்ரேடேஷன், EVA அண்ட் கேப்சூல் அண்ட் டீலாமினேஷன். இதோட பாசிபிள் காசஸ் என்னன்னா ஹியூமிடிட்டி பிளஸ் மாய்ஸ்டர், UV சென்சிட்டிவிட்டி ஆஃப் எதிசிவ்ஸ், மேனுஃபேக்சரிங் அப்ப நடக்கிற டிஃபெக்டிவ் எடிஷன் அண்ட் கான்டாமினேஷனோட எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ். இதோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். Moisture increase, corrosion, transmittance losses, power losses, abnormal temperature distributions. Hotspot ஓட failure of degradation இப்ப பார்ப்போம். இதோட possible causes என்னன்னா செல் காம்பனன்ட்ஸுக்கு நடுவுல இருக்கிற different thermal expansion coefficient, shading, soiling, defective cells, அதாவது crackers and fractures, low shunt resistance, faulty bypass diode. இதோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். burns, lower total current, damage on EVA or glass மற்றும் encapsulate discoloration, power loss, thermal stress among cells. soiling ஓட failure or degradation பார்ப்போம். அதாவது glass discoloration and weathering. இதோட possible causes என்னன்னா poor tilting of models,
defective cleaning protocols, dusty environment-னால வர long-term exposure. இதோட effects பார்ப்போம். Transient or permanent transmittance losses, power losses, cosmetic changes, permanent allocation of particles over the models, failure or degradation, faulty soldering, fractured cell. இதோட possible cause என்னன்னு பார்ப்போம். Defective fabrications, transport and or handling, long-term thermal stress. இதோட effects பார்ப்போம். Loss of generations or evacuation of charge carriers, uneven temperature distribution, increased series resistance. இப்போ inspection checklist define பண்ணிட்டு filed inspectionக்கு forms prepare பண்ணணும். collected dataவை analyze பண்ணிட்டு various section divide பண்ணிட்டு ஒவ்வொரு sectionையும் appearance and properties base பண்ணி document பண்ணணும். siteோட information, design at the backside of the model data, rear side glass, back sheet polymer, wires, connectors, junction box, frame grounding. Inspection checklist define பண்ணிட்டு file inspectionக்கு form நம்ம prepare பண்ண வேண்டியது அவசியம். collected dataவை analyze பண்ணி various section divide பண்ணிட்டு ஒவ்வொரு sectionையும் appearance and properties base பண்ணி document பண்ணணும். இப்ப front side modelோட inspection பார்ப்போம். frameless edge seal, glass or polymer, front, encapsulant front, metallization, silicon cell. mounted photovoltaic models evaluate பண்றதுக்கு visual inspectionக்கு checklist முதல்ல prepare பண்ணணும். mounted photovoltaic model inspect பண்றதுக்கு கீழே இருக்கிற மாதிரியே easy questionnaire and answerable checkbox கொடுத்து user facilitate பண்ணணும். evaluation பண்றதுக்கு மெயினான components பார்ப்போம். 1. label, 2. backsheet, 3. junction box, 4. wiring, 5. frame, 6. front glass, 7. encapsulation, 8. cells, 9. cell metallization, 10. cell interconnection. component, label. இதோட possible defect என்னன்னா missing, poorly attached, information is missing, incorrect spelling. component, backsheet. இதோட possible defect என்னன்னா delamination. components, junction box. இதோட possible defect என்னன்னா faulty electrical connection, cracks or breaks or gaps in housing, sealant failure, electrical polarity not indicated. component, wiring. இதோட possible defect என்னன்னா wire or wires missing or poorly attached, too short and or too thin. component, frame. இதோட possible defect என்னன்னா damaged, adhesive or sealant failure. component, front glass. இதோட possible defect என்னன்னா cracking, scratches. component, encapsulation. இதோட possible defect என்னன்னா delamination. components, cells. இதோட possible defect என்னன்னா fake, dummy pieces, disguising missing materials, cracks, partially covered, scratches, differently sized, edge chips. cells எல்லாம் ஷைனியா இருக்கிறது. component, cell metallization. இதோட possible defect என்னன்னா fingers not connected to bus bar, cellsல same pattern இல்லாதது, fingers off edge of corner of cells. component, cell interconnection. இதோட possible defect என்னன்னா interconnection is discontinuous, cell connected in parallel or counterfeit, poorly aligned and or soldered. cells connected in parallel or real cells. defects இருந்துச்சுன்னா இந்த மாடலை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். summary,
டிஃபெக்ட்ஸ் அண்ட் சேஃப்டி இஷ்யூல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட ஸ்கோரை ஆட் பண்ண வேண்டி இருக்கும். ரீகேப். இந்த செஷனில் நாம ஃபோட்டோவோல்டாயிக் மாடியூல்ஸோட பிஃபோர் இன்ஸ்டலேஷன் அண்ட் இன்ஸ்டால் பிளான்ட்டோட விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த செஷனில் எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு புது கான்செப்டோட அடுத்த செஷனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.